ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இன்ட்ரடக்ஷன்னு சொல்லும்போது டிஜிட்டல் சிக்னல்னா என்ன, அனலாக் சிக்னல்னா என்ன, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது, எதனால நீங்கள் இந்த சப்ஜெக்டை படிக்கணும், இது நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த விதத்தில் இது ஹெல்ப் பண்ண போகுது, இதோட ரியல் டைம் அப்ளிகேஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பர்சன் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றின பெரிய ஒரு ஐடியாவோ ஒரு நாலேஜோ இருக்காது. இந்த சப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயரோட ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படிப்பாங்க. அதாவது தேர்ட் செம்மில் இந்த பேப்பரை படிக்கிறாங்க. இசிஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி எல்லாருமே தேர்ட் செமஸ்டரில் தான் படிக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர்க்குள்ளே வரும்போது என்ன ஒரு லெவல் ஆஃப் ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருந்ததோ இன்ஜினியரிங் பற்றி, அவங்க செகண்ட் இயர் போகும்போதும் அதே லெவலில் தான் இருப்பாங்க. பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பிகாஸ் ஃபஸ்ட் இயரில் அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்கூலில் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான் அதிகம் படிப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டோட ரியல் டைம் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை செகண்ட் இயரில் படிப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தேர்ட் இயரில் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பேஸாக இருக்கும். இந்த சப்ஜெக்டை தரவாக புரிஞ்சிக்கும் போது தான் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் பேஸாக இருக்கும். நான் இங்கே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்திருக்க சப்ஜெக்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு ரெகுலேஷனை பொறுத்து வேரி ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இசிஇ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு படிப்பாங்க. சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன்னு படிப்பாங்க. ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ்னு படிப்பாங்க. இதுவே வேறு யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு நேம்ஸில் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் சர்க்கியூட் டிசைன், டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் படிப்பாங்க. பட் நேம் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர இதோட சிலபஸை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி மோர் தென் 90-95% ஆஃப் சிலபஸ் சேமாக தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நான் ஃப்யூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாருக்குமே காமன் தான். இப்போது நம்மளோட விஷயத்துக்கு வரலாம். எதனால் இந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் சில இமேஜஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, வாஷிங் மிஷின், டிஜிட்டல் வாட்ச், மொபைல் ஃபோன், லேப்டாப், இது எல்லாமே டிஜிட்டல் சர்க்கியூட்ஸால் ஆனது தான். இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்குது. உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இப்போ இதில் மோஸ்ட் காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிவைஸ் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கம்ப்யூட்டர்னு சொல்லும்போது மெயினாக இந்த 4 தான். மானிட்டர்ன்றது அவுட்புட் டிவைஸ், கீபோர்ட் மவுஸ் அப்படின்றது இன்புட் டிவைஸ், சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இங்கே இருக்க இந்த பிரிண்டர், ஸ்கேனர், வெப்கேம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒவ்வொருத்தவங்களோட நீடை பொறுத்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமையும் போகலாம். இப்போ இந்த 4 இம்பார்ட்டண்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எதுனா இந்த சிபியு தான். இந்த சிபியு இல்லைன்னா இதை நம்ம கம்ப்யூட்டர்னே சொல்ல முடியாது. சிபியோட ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ இந்த கீபோர்ட் மவுஸை யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அந்த இன்புட் டைரெக்டாக சிபியுக்குள்ளே தான் வரும். சிபியுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர் அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ராசஸிங் அவுட்புட்டை தான் நீங்கள் இந்த மானிட்டரில் பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போயிட்டு இந்த சிபியுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாம் தான் சிபியுக்குள்ளே இருக்கும். சிஸ்டம் ஃபேன், ஹீட் சிங்க், ஃப்ளாப்பி டிரைவ், பவர் சப்ளை, ஹார்ட் டிரைவ், ஆப்டிக்கல் டிரைவ், ரேம் மாடியூல், மதர் போர்டு, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். பவர் சப்ளைனா சப்ளை ப்ரொடியூஸ் பண்ணும். சிஸ்டம் ஃபேன், ஹீட் சிங்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் எக்ஸஸாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேன் அண்ட் ஹீட் சிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாப்பி டிரைவ், ஆப்டிக்கல் டிரைவ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். நம்ம எக்ஸ்டர்னலாக சிடி, டிவிடி டிரைவ் போடுறது, ஃப்ளாப்பி டிரைவ் இதெல்லாமே இப்போ இல்லை, யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃப்ளாப்பி டிரைவ் எல்லாம் எந்த ஒரு பிசிலையுமே இப்போ வர்றதில்லை.
இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிவிடி டிரைவ் கூட வச்சு வர்றதில்லை. எல்லாருமே பென் டிரைவ்க்கு போனதுனால யாருமே இப்போ ஆப்டிக்கல் டிரைவ் கூட வைக்கிறது கிடையாது. சிபியூவை நம்ம ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சிபியூக்குள்ளே இருக்க மதர் போர்டில் இருக்க இந்த ப்ராசஸர் இதை தான் நம்ம ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தனியாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிபியூன்னு இருக்குது. இது சிம்பிளி ப்ராசஸர்னு சொல்லலாம், இல்லை மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டிவைசஸ் காமிச்சேன் இல்லையா, டிஜிட்டல் டிவைசஸ். இது எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரியான மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஹெவி ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியோட ப்ராசஸர்ஸ் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிளாக்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராசஸர் எடுத்துக்க போகிறோம், 8085. அதை எடுத்து அதுக்குள்ளே என்னெல்லாம் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 8085 மைக்ரோ ப்ராசஸரோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர். நான் ஏன் பர்டிகுலராக இந்த மைக்ரோ ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிளான மைக்ரோ ப்ராசஸர். இப்போ நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராசஸர் ஆர் கண்ட்ரோலர் இதோட ஆர்கிடெக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளான விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளாக இருக்கிற இந்த ப்ராசஸரை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் நான் எல்லா பிளாக்ஸெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. செலக்டிவாக சில பிளாக்ஸை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர், இது டெம்பரவரி ரெஜிஸ்டர், ஃப்ளாக், ஏஎல்யூ, என்கோடர், டிகோடர், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், மக்ஸ் மீன்ஸ் மல்டிப்ளெக்சர், ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர், இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏஎல்யூ எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஃபுல் ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இந்த நேம்லே இருக்கு. இந்த பிளாக்கோட வேலை என்னன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாமே சொல்லுவோம். அதே மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னா அண்டு, ஆர், நாட், எக்ஸ் நார், எக்ஸ் ஆர், இந்த மாதிரியான லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது பண்ணணும். இப்போ இது இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா அது பண்ணுறதுக்கான சர்க்கியூட்ஸ் இதில் இருக்கணும். இப்போ அடிஷன் பண்ணணும்னா ஆடர் சர்க்கியூட் இருக்கணும். இங்கே டிகோடர் அண்ட் என்கோடர்னு இருக்கு. அப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்கோடர் அண்ட் டிகோடர் சர்க்கியூட்ஸ் இருக்கணும். மக்ஸ்ன்றது மல்டிப்ளெக்ஸர் சொல்லியிருந்தேன். அப்போ மல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கான சர்க்கியூட்ஸ் இதில் இருக்கணும். இந்த மாதிரியான டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையுமே தான் இந்த ஐசிக்குள்ள ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸர்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்கியூட், ஒரு ஐசி சிப்பு தான். இதுக்குள்ள இந்த மாதிரியான டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை படிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இதில் இந்த அடிஷன் நான் சொன்னல ஆடர் சர்க்கியூட் பற்றி பார்ப்போம், சப்ட்ராக்டர் பார்ப்போம், மல்டிப்ளையர், டிவைடர், என்கோடர், டிகோடர், மல்டிப்ளெக்சர், கவுண்டர், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், இந்த மாதிரியான சர்க்கியூட்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி இன்புட் கொடுத்தா எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஒரு ப்ராசஸர் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிளாக்ஸும் உங்களுக்கு தெரியணும். அந்த ஒவ்வொரு பிளாக்கோட ஃபங்க்ஷன் தெரியணும். அதுக்கு என்ன மாதிரி இன்புட் கொடுத்தா என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்கும்ன்றது தெரியணும். இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட். உங்களுக்கு நான் பிகினிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு மைக்ரோ ப்ராசஸர் சப்ஜெக்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் புரிஞ்சிருக்கணும்னு. அதுக்கான ரீசனும் இதுதான். இந்த மாதிரியான ப்ராசஸர் கண்ட்ரோலருக்குள்ள மட்டும்தான் இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ஸ்லும் இந்த மாதிரியான டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐசி டிசைன் பண்ணுற கம்பெனி இருக்குன்னா அங்கே உங்களுக்கு ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணும் போதோ இல்லை ஜாப் கிடைச்சி உள்ளே போகும் போதோ இந்த சப்ஜெக்டோட நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இன்டெல் மாதிரியான பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்டோட நாலேஜ் யூஸ் ஆகும். சில டிஜிட்டல் டிவைசஸ் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இது இல்லாமல் நிறைய டிவைசஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி டிவைஸ்க்குள்ளே டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணுற இல்லை டெஸ்ட் பண்ணுற அந்த கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஜாப் போகிறீங்கன்னா அப்போவும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டோட நாலேஜ் ஹெல்ப் பண்ணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்டை ஏன் நம்ம ஒழுங்காக கற்றுக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.